ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரை மகள். இன்றைக்கி நம்ம சேனலில் கெமிக்கல் கம்மியாக இருக்க ஷாம்பூஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 10 கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த 10 கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட ஆன்சர் கிடையாது. நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எந்த ஷாம்பு உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த ஷாம்புக்கு பின்னாடி பாருங்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு என்னென்ன கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 80% மேலே வந்தது அப்படின்னா அதில் என்ன இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதை தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை. அதை தவிர ஒரு 20% ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஷாம்புவை நீங்கள் எப்படின்னே கன்சிடர் பண்ண முடியாது. அதில் என்ன மிதி 80% என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த நம்ம யூஸ் பண்ணுற நமக்கு செட் ஆகிற ஷாம்பூஸ் பின்னாடி என்னென்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, அது சேஃபாக இல்லையா அப்படின்னு நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ சேஃபாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கெமிக்கல்ஸ்னு வரும்போது நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. எஸ்எல்எஸ், பிஹெச்டி, பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. கலருக்காகவும் கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கெமிக்கல் குட் கெமிக்கலும் இருக்குது. அதாவது நம்ம தலைக்கு, தலைமுடிக்கு, நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத கெமிக்கலும் ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் சில அன்சேஃபான கெமிக்கல்ஸும் ஷாம்பூவில் இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்க, கெமிக்கலே இல்லாத ஷாம்பூஸில் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ரெக்வஸ்டடான வீடியோ. ஸோ யார் யார் இந்த வீடியோவை கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த வாவ் பிராண்டோட ஆப்பிள் சைடர் வினிகர் ஷாம்பூ. ஸோ நார்மலாக தெரியும் ஆப்பிள் சைடர் வினிகர் நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பண்ணால் இந்த ஷாம்பூ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ. இதில் பேரபன், சல்ஃபேட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரீட் பண்ணாலே தெரியும். இதில் ஆட் பண்ணியிருக்க கெமிக்கலோட பர்சன்டேஜ் எல்லாமே ரொம்ப சேஃபான அமௌண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷாம்பூ ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணியிருக்கனால இது ஆயிலி ஹேர், அதாவது நம்ம தலைமுடி வளர்கிற இடத்துல ஆயிலியாக இருந்தது, ஆயிலி ஹேராக இருக்குன்னா இந்த ஷாம்பூ கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க ஷாம்பூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் படி எதுவும் சொல்லாத, ஃபஸ்ட் ரேங்க் இது, செகண்ட் ரேங்க் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியெல்லாம் எதுவும் சொல்லலை. சும்மா ரேண்டமாக இந்த 10 ஷாம்பூஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்த செகண்ட் ஷாம்பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டி பொட்டானிக்காவோட மோரோகன் ஆர்கன் ஆயில் ஷாம்பூ தான். ஸோ ஆர்கன் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்பவும் ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட். அதை வச்சு ரெடி பண்ண இந்த ஷாம்பூ பார்த்திங்கன்னா பேரபன் அண்ட் தென் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ. ஸோ இந்த பாட்டிலேயே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இதுலேயும் ஆட் பண்ணியிருக்க கெமிக்கல்ஸ் ரொம்ப கம்மியான கெமிக்கல்ஸ், கம்மியான சேஃபான அமௌண்ட் உள்ள கெமிக்கல்ஸ் தான். ஸோ இந்த ஷாம்பூலேயே பார்த்தீங்கன்னா சேம் ஆர்கன் ஆயில் வச்சே பண்ண கண்டிஷ்னர் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆயில் நமக்கு கிடைக்கும். யார் யாரோட ஹேர்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதாவது தலைமுடி என்டையர் முடி வளர்கிற இடத்துலேருந்து முடியோட டிப் வரைக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டிக் ஷாம்பூ. ஸோ பயோட்டிக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட்டான ஷாம்பூ இருக்குது. அதில் இந்த பயோ ஹெல்ப் அப்படிங்கிற இந்த ஷாம்பூ பார்த்திங்கன்னா தலைமுடி ரொம்ப அதிகமாக உதிர்ந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இது ப்ரோட்டீன் ரிச் ஷாம்பூ. ஸோ ப்ரோட்டீன் அந்த பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரோட்டீன் ஷாம்பூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷாம்பூ கெமிக்கல் கம்மியாக இருக்க ஷாம்பூ. ஸோ இதையும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ். ஸோ இதில் வர்ற ஷாம்பூ பார்த்தீங்கன்னா ஹேர் கிளென்சர். அதாவது ஹேர் கிளென்சருக்கும் ஹேர் ஷாம்பூக்கும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். பட் ஷாம்பூ அளவுக்கு இது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் எந்த மாதிரி ஒரு லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஷாம்பூ இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் வருது. இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ, உங்களுக்கு ஹேருக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ லிஸ்ட்டில் தான் வரும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காமா ஆயுர்வேதா பிராண்ட்லேருந்து வர லாவெண்டர் ஹேர் கிளென்சர் தான். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதா, ஆயுர்வேதிக் ஹெர்பல் இப்படின்னு போட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல், 100% கெமிக்கல் ஃப்ரீ எல்லாமே கிடையாது. ஸோ அதுலேயும் கெமிக்கல் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அத வந்து நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தா தான் தெரியும். அதில வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா? இல்ல எல்லாமே சேஃபான கெமிக்கலா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல வந்து நீங்க பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அது சேஃப் இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி ஆயுர்வேதிக் பிராண்ட்ல இருக்க இந்த காமா ஆயுர்வேதிக் பிராண்டும் சரி, அப்படி இல்ல அப்படின்னா காதி பிராண்ட்ல இருக்க நம்ம ஹேர் ஷாம்பூஸும் சரி, இது எல்லாமே வந்து கெமிக்கல் கம்மியா இருக்க கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுவும் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இந்த 2லயுமே பார்த்தீங்கன்னா நெறைய ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். லாவெண்டர், லோட்டஸ் இந்த மாரி நெறைய இருக்கும். ஸோ அதில வந்து நம்ம ஹேருக்கு எது சூட் ஆகுமோ, அத வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வாதி ஹெர்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா அமௌண்ட் குடுத்து வாங்கக்கூடிய ஒரு பிராண்ட் உள்ள ஷாம்பூ. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோட்டஸ், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ண ஒரு ஷாம்பூ. இந்த மாதிரி நெறைய ஃப்ளேவரில் வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய வேரியண்ட்டில் வந்து இந்த ஷாம்பூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஹேருக்கு எது சூட் ஆகுமோ அந்த ஷாம்பூ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் தான். ஸோ அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரோமா மேஜிக் பிராண்டோட மாய்ஸ்சரைசர் பூஸ்ட் ஷாம்பூ. உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, தலையிலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது ஒவ்வொரு முடிக்கும் கீழே முடியில் வெடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்க ஷாம்பூ தான். இந்த அரோமா மேஜிக்கில் இருக்க ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்க ஒரு பிராண்ட் உள்ள ஷாம்பூ தான். ஸோ அதுக்கடுத்து மாமா எர்த் பிராண்டோட இந்த ஆனியன் ஷாம்பூ. நார்மலாக தெரியும் ஆனியன் நம்ம ஹேருக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாம்பூவில் ஆனியன் கூடவே 2, 3 முடி வளர்றதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாம்பூ பார்த்தீங்கன்னா முடி உதிர்றதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முடி வந்து வளர்றதுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஷாம்பூ. இது வந்து எல்லா ஹேர் டைப் உள்ளவங்களுமே இந்த ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேர் ட்ரையாக இருந்தாலும் சரி, ஆயிலியாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த ஹேர் டைப் உள்ளவங்களா இருந்தாலும் இந்த ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷாம்பூ பாட்டில்லே பார்த்தீங்கன்னா இது பாரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாம்பூ பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஷாம்பூ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோல் ட்ரீ பிராண்டோட ஷாம்பூ. ஸோ இந்த சோல் ட்ரீ பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹேர் கேருக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். முடி வளர்றதுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில் ப்ளஸ் கண்டிஷ்னர் இந்த மாதிரி நிறையவே இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் பிராண்டு தான். இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நிறைய நாள் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது ஷாம்பூலாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே, நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே இந்த ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் சோல் ட்ரீ ஷாம்பூ பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹனி, ஆலோவேரா இந்த மாதிரி நல்ல நல்ல முடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாடி ஷாப்போட ஷாம்பூ. பாடி ஷாப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்ஸ் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பனானா பாடி ஷாப்பில் இருக்க இந்த பனானா ஷாம்பூ பார்த்தீங்கன்னா தலைமுடியை நரைஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஷாம்பூ. அதாவது தலை ரொம்ப ட்ரையாக இருக்குது, லைட்டாக ஒரு முடி இழுத்தா கூட அது 2ஆ உடஞ்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேமேஜ்டு கண்டிஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பனானா வாழைப்பழத்தை மட்டுமே நீங்கள் ஹேர் மாஸ்க்காக கூட அப்ளை பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஷாம்பூ வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு மெயினாக ட்ரை ஹேர் உங்களுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷாம்பூ வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பாடி ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா ஷாம்பூக்கு நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸ்ட்ராபெரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா அந்த மாதிரி நிறைய வேரியன்ட் வந்து இருக்குது. உங்களுக்கு எது ஹேருக்கு தேவையோ எது வந்து சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை கெமிக்கலே இல்லாத ஷாம்பூ தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஷாம்பூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட இன்க்ரீடியண்ட் லிஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்து அதை கூகுளில் போட்டு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சேஃபா அன்சேஃபா அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் சர்ச் பண்ணி தான் இந்த கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸோட லிஸ்ட்டை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஷாம்பூ யூஸ் பண்ணாலும் ஓகே, அந்த உங்களுக்கு அந்த ஷாம்பூ எந்த அளவுக்கு செட் ஆனாலும் ஓகே, அதுக்கு பின்னாடி வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து பாருங்கள். அதில் பார்த்துட்டு
அதில் எந்த அளவுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே போய் கூகுளில் அடித்து பார்த்துட்டு அது சேஃபா அன்சேஃபா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான ஷாம்பூஸ் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், வீட்டிலேயே எப்படி தலைக்கு வாஷ் பண்ணுறதுக்கான பவுடர் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறம் சீயக்காய் பவுடர் எப்படி போயிட்டு நம்ம அரைச்சி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தனித்தனி வீடியோஸாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இதே மாதிரியான வீடியோஸ் வந்து நான் நிறைய ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.